ஜென்மத்துக்கு நேரம் இல்லாம போச்சு. எங்க போய் சொல்றது? நல்ல சிந்தனையை ஊட்டுவதற்கு ஆள் இல்லை. அவரவருக்கு என்ன தேவையோ அதற்கான வழிகளை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா படிச்சவன் சூதும் வாதும் செஞ்சா போவேன் ஐயோன்னு போவேன்னு பாரதியை சொல்லி வைத்திருக்கிறான். ஊருக்குள்ள சீட்டாடுனா புடிச்சு கொண்ட உள்ள வைக்கும் காவல்துறை. சீட்டாடுவது தப்பு, மது மாது சூது தவறு. அப்படி சீட்டாடுவது தவறு, உள்ள புடிச்சு வைக்கிற காவல்துறை. அலைபேசி என்ற செல்போன்ல ஆன்லைன் ரம்மின்னு வந்து இன்னைக்கு வரைக்கும் 300 பேர்கிட்ட செத்தாச்சு. ஆனா அதை தடுக்க முடியலையே. அப்ப சட்டம் யாருக்கு வேலை செய்யுது? நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமனை கோழி முட்டை அம்மிக்கலை உடைக்க. ஆனாலும் உலகம் போற போகும். வாமனனே மச்ச குர்மவதாரே வாமனனே வந்த ரட்சத பேர் கொண்ட வாமனனே அச்சுதனே முகுந்த ஆனந்த ஸ்ரீ வைகுண்ட நாராயண அச்சுதனே முகுந்த ஆனந்த ஸ்ரீ வைகுண்ட பச்சமிகின்ற உந்தன் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயிர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர்தரும் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உயர்வென்னும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் ஆடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று விஷ்ணு கடாட்சியத்தால் மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்ய வண்ணமாக அழகு மலையாகி வேள்விமலை சாரலுக்கு வந்து விட்டோம். நாராயண நமக. இங்கே முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கின்றார். இருந்தாலும் நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயகமூர்த்தி. அவருடைய பெருமை என்ன? 5 கரத்தினை, ஆணை முகத்தினை, இந்தி நிலம்பரை போலும் மயிற்றினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம். இங்கே நாரதராஜா நடிக்கும்
எல் கவிராஜ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடப்பட்டு கௌரவிக்கப்படுகிறது. உடுக்க இழந்தவன் கைபோல இங்கே இடுக்கன் களைவதான் நட்பு ஐயன் வள்ளுவன் வாய் மொழி. அதற்கிணங்க ஆடை அணிவித்து மரியாதை செய்த கிராமத்தார்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், மகளிர் மன்றத்தார்கள், இளைஞர் மன்றத்தார்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வணக்கங்களும். ஆகினாலே நம் கழகத்திற்கும் உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயகமூர்த்தி விநாயகனை பணிந்து பிறகு பணியை தொடர்வோம். இருந்தாலும் சர்வம் சக்திமயம் அம்பாள் குடிகொண்டிருக்கின்றார். சக்தி இல்லை என்றால் எந்த செயலும் நிகழ்வதில்லை. யதார்த்தமாக கொடுக்க சக்தி இல்லை, நடக்க சக்தி இல்லை, எடுக்க சக்தி இல்லை. எல்லோருக்கும் சக்தி இன்றியமையாத வழிபாடு. அதனால சர்வம் சக்திமயம். ஆகினால நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாரி. நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாரி. மங்கள வடிவான சங்கரியே மங்கள வடிவான சங்கரியே மாதவன் சோதரியே வைத்தவியே திரு மாதவன் சோதரியே வைத்தவியே. நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாரி. சிக்கலிலே வேர் கொடுத்த தாயே அந்த சீர்காழியில் பால் கொடுத்தரும் நீயே தாயே. சிக்கலிலே வேர் கொடுத்த தாயே அந்த சீர்காழியில் பால் கொடுத்தரும் நீயே. மக்கள் துயரை தாங்கும் தஞ்சை முத்துமாரி மக்கள் துயரை தாக்கும் தங்கை முத்துமாரி. மாங்கல்யம் காப்பாற்றும் மீனாட்சியே மதுரை மீனாட்சியே. நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாரி. குமத்தில் சிரிக்கின்ற கற்பகாம்பிகே மயிலை கற்பகாம்பிகே குலமாதர் சௌபாகிய காமாட்சியே காஞ்சி காமாட்சியே. குங்குமத்தில் சிரிக்கின்ற கற்பகாம்பிகே மயிலை கற்பகாம்பியே குலமாதர் மாட்டுகின்ற காமாட்சியே காமாட்சியே. கங்கை கரையருள் விசாலாட்சியே கங்கை கரையருள் விசாலாட்சியே ஆசை விசாலாட்சியே. கலைகள் எல்லாம் தந்தருளும் மூகாம்பிகே கொல்லூர் மூகாம்பிகே. நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாரி. ஞான மழை பொழியும் கலைமகள் நீயே நல்லற செல்வம் தரும் அலைமகள் நீயே. ஞான மழை பொழியும் கலைமகள் நீயே நல்லருள் செல்வம் தரும் மலைமகள் நீயே. வேதம் புகழ் பாடும் மலைமகள் நீயே வேதம் புகழ் பாடும் மலைமகள் நீயே. வெற்றியெல்லாம் தந்தருளும் வேலவன் தாயே நமக்கு வெற்றியெல்லாம் தந்தருளும் வேலவன் தாயே. நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாரி. மங்கள வடிவான சங்கரியே மங்கள வடிவான சங்கரியே மாதவ சோதரியே வைஷ்ணவியே திரு மாதவ சோதரியே வைஷ்ணவியே. நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாரி. உள்ளம்பெரும் கோயில் ஊனுடம்பை ஆலயம் வெள்ளபிரானார்க்கு வாய் கோபுர வாசல் கள்ள புலனைந்தும் காணா மணி விளக்க தெல்ல தெளிந்தார்க்கு சிவனே சிவலிங்கம் என்று திருமூலர் திருமந்திரத்திலே பாடுகிறார். உள்ளங்கோயிலும் உடம்பு ஆலயம் மூச்சு காத்து சிவலிங்கம். என்ன அர்த்தம்? கோயிலும் மனித உடம்பு ஒண்ணுன்னு சொல்றார். கோயிலும் மனித உடம்பு ஒண்ணுன்னு சொன்னா கோயிலை நினைக்கிறது மாதிரி இந்த உடம்பை நினைக்கணும். யாரு கேட்கிறா? கேட்கவும் ஆள் இல்லை, சொல்லவும் ஆள் இல்லை. ஒருவேளை சொல்றதுக்கு ஆள் இருந்தால் அது ஏற்க மனம் இல்லை. ஏற்கவே மனம் இருந்தாலும் ஏளனம் செய்ய ஒரு கூட்டம். ஆன்மீகம் மிக இன்றியமையாத ஒன்று. ஆன்மீகத்துக்குள்ளதான் அறிவியல் இருக்கு. ஆன்மீகத்திலிருந்து அறிவியல் வெளிப்பாடு.
ஆன்மீகத்தை மிஞ்சி இங்கே எதுவும் கிடையாது. விஞ்ஞானம் வென்றுவிடும் என்று விவேகானந்தரே ஒரு காலத்தில் சொல்லியாச்சு. அப்பேற்பட்ட விஞ்ஞானத்தை நம்புவதற்கு கூட்டம் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஆன்மீகம் தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்த்தது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் ஒரு மனிதனுக்கு நல்ல பக்குவத்தை கொடுத்தது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் ஒரு மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுத்தது. ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தது. அதனால தான் வள்ளுவர் கூட கற்றதனால் ஆய பயனன் கொள்வான் அற்றார் தொழாரன் என்று பாடுகிறார். இறை சிந்தனை இன்றாத எந்த செயலும் வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லை, இலக்கியம் இல்லை, பண்பாடு இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் இங்கே எப்படி இருக்கு ஆன்மீகம்? கோயில் திருவிழான்னா எப்படி இருக்கணும்? ஒரு காலத்துல காப்பு கட்டியாச்சுன்னா முகூர்த்த கால் ஊண்டியாச்சுன்னா ஊரோட விரதமா இருந்தோம். விருந்துக்கு வர்ற அத்தனை பேரும் விரதமா இருந்த காலம் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படியா இருக்கு? குடமுழுக்கு என்ற நன்னீராட்டு பெருவிழா கும்பாபிஷேகம்னாலும் சாராயம் தேவைப்படுது. ஒரு வீட்டுல யாராவது இறந்து போனா அன்னைக்கும் சாராயம் தேவைப்படுது. இங்க நல்லதுக்கும் சாராயம் கெட்டதுக்கும் சாராயம் விளங்குமா அந்த நாடுன்னு நீங்க அவரவர் யோசிச்சு பாருங்க. எங்க போகுது? நாளைய சமுதாயத்தை எப்படி வளர்க்க போறோம்? ஆன்மீகம் நிறைந்த இந்த பூமியில 1008 கோயில் சிவன் கோயில், 108 கோயில் பெருமாள் கோயில், அத்தனை கோயிலும் ஒழுங்கா இருக்கான்னா சில கோயிலில் விளக்கே எரியறது இல்லை, கோயிலில் தீபம் போடுறதுக்கு வழி இல்லை. ஆனாலும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ற நல்ல சிந்தனையோடு நாளைய தலைமுறைக்கு நல்லதை விதைப்போம், நஞ்சை விதைக்க கூடாது என்பதுதான் நற்சிந்தனையாக இருக்க முடியும். அந்த வகையிலே இந்த ஆன்மீகம் தான் மனிதனை நல்ல பக்குவத்தோடு வைத்திருந்தது. இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை கோயில்களும் கோயிலுக்கு முன்னால குளத்தை வெட்டி வச்சு, ஏன் கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு பழமொழி. கோயில் விளங்கணும், குடும்பம் விளங்கணும்னு ஆன்றோர்களுடைய வாக்கு. இந்த கிழவி பாட புத்தகத்துல ஒரு பாட்டு வச்சாலே ஆலயம் தொழுவது சாலவு நன்றுன்னு. சாலவும் என்ற வார்த்தைக்கு மிகுதல் என்ற ஒரு அர்த்தம் இருக்கு. அப்படின்னா கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. எதுக்கு? ஏன் கோயிலை கட்டி வச்சேன்? கோயில்னு ஒரு சாமி இருந்தா ஒரு பயம் இருந்துச்சு. அந்த பயம் தான் பக்தி ஆச்சு. அந்த பக்தி தான் நம்மளை தப்பு பண்ண விடாம தடுத்து வச்சிருந்தது. இப்ப கடவுளாவது ஒன்னாவது கோயில்ல தான் அம்புட்டு தப்பு நடக்குது. படிச்சவன் தான் அத்தனை அயோக்கியத்தனம் பண்றேன். பாத்தியெல்லாம் டெல்லியில குண்டு வெடிப்பு பூரா பட்டப்படிப்பு படிச்சு மருத்துவர்கள் எவ்வளவு அயோக்கியத்தனம், எத்தனை அப்பாவி மக்கள் இறந்து விட்டார்கள். சிந்தித்து பார்ப்பதற்கு மனித ஜென்மத்துக்கு நேரம் இல்லாம போச்சு. எங்க போய் சொல்றது? நல்ல சிந்தனையை ஊட்டுவதற்கு ஆள் இல்லை. அவரவருக்கு என்ன தேவையோ அதற்கான வழிகளை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா படிச்சவன் சூதும் வாதும் செஞ்சா போவேன் ஐயோன்னு போவேன்னு பாரதியை சொல்லி வைத்திருக்கிறான். ஊருக்குள்ள சீட்டாடுனா புடிச்சு கொண்ட உள்ள வைக்கும் காவல்துறை. சீட்டாடுவது தப்பு, மது மாது சூது தவறு. அப்படி சீட்டாடுவது தவறு, உள்ள புடிச்சு வைக்கிற காவல்துறை. அலைபேசி என்ற செல்போன்ல ஆன்லைன் ரம்மின்னு வந்து இன்னைக்கு வரைக்கும் 300 பேருக்கு செத்தாச்சு. ஆனா அதை தடுக்க முடியலையே. அப்ப சட்டம் யாருக்கு வேலை செய்யுது? நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமனை கோழி முட்டை அம்மிக்கலை உடைக்க. ஆனாலும் உலகம் போற போக்கு. அண்ணன் சொல்லிட்டாரு போட்டி பாட்டு பாடணும், மணி 2க்கு மேல ஆச்சு. அதனால என்னத்தை சொல்லி என்னத்தை பண்ண போறான்? இருக்கிற நேரத்துக்குள்ள எதையாவது ஒன்று சொல்லிடலாம்னு ஒரு ஆசை. அந்த ஆவலோடு இடத்தை பார்க்கின்ற பொழுது தாய்மார்கள்லாம் கருணைய வடிவமானவர்கள் இருந்தாங்கல்ல. அப்பா அடிச்சு போட்டாருன்னா பிள்ளைய அம்மா அரவணைப்பா. அதனாலதான் சுதி மாதா லயம் பிதான்னு பேரு. இங்க மாதான்னா தாய், அவரை பிதான்னா அப்பா. அம்மாவும் அப்பாவும் பெட்டியும் அந்த லய வித்துவான் தாளக்காரன். அம்மா என்ன பண்ணுவா? அடிச்சுட்டா அரவணைக்கிற மாதிரி சுதியை விட்டு பாடிட்டா நீங்க அரவணைச்சிருவீங்க. அம்மா சாமி என்னத்தை வெளியே தெரியக்கூடாது. நாங்க செய்யற தவறெல்லாம் மறைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கு தாய் போல. ஆனா நாங்க தப்பு பண்ணிட்டோம்னா அப்பா அடிச்சது மாதிரி படக்குன்னு அடிச்சு விடுவாரு மச்சா, வெற்றி மச்சா. அப்ப என்ன அர்த்தம்? சுதி மாதா லயம் பிதா. தாயின் தந்தைக்கு எவ்வளவு முக்கியம். 4 பேர் மெச்ச வாழணும். மாதா பிதா குரு தெய்வம் மெச்சுவது போல இந்த இடத்துல தாய்க்கும் தந்தை அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று பாடினார். ஆலயம் தொழுவது சாலவு நன்று. அப்பேற்பட்ட கோயில் இருக்கிற இடத்துல குடியிருக்கணும்னா, கோயிலுக்கு போகணும்னா குளிக்கணும். குளிச்சோன்னா சரியான ஆடையை உடுத்தணும், சரியான இடத்துக்கு போகணும், தப்பான வார்த்தைகளை பேசக்கூடாது. டேய் அந்த பக்கம் போகாத சாமி இருக்கு, டே அப்படி பேசாத கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, டே சொல்றதை கேள்றா சாமி கண்ணை குத்தம் சொல்லித்தானே வளர்த்தாங்க. அது வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. கடவுளாவது ஒன்னாவது. கடவுளை கற்பித்தவன் முட்டாள். நான் இங்கே சோழி முடிச்சு வச்சு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொருளாப்பு இருந்தாலும் இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது வைங்கிறேன். தென்னகமாம் இன்ப திருநாட்டில் மேவியதோ கண்ணடத்து குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரி எனும் தாதியிடம் உருவாகி ஏர்வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறாய் வண்ணம் பாடி ஒரு வளைத்தென்று தாளாட்டே கண்ணம் பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி என பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின்னடந்து கரிகாலன் பேர் வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடம் எல்லாம் பெருகி வந்து நம் தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளா தனி கருணை காவிரி போலும் இடம்
நேரம் எல்லாம் சிரித்திப்பேன் நிறுத்தி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளை என நாளும் பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்வே இதயக்கணி எங்கள் இதயக்கணி மக்களெல்லாம் என்றும் நம் இதயக்கணி நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நல்லாயிருக்கோம் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேற நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே என்று நல்லவங்க எல்லோரும் நம்ம முன்னாலே நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ண முன்னாலே நீங்கள் நல்லாயிருக்கோம் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் என்ன வழி என்று எண்ணி பாருங்கள் நான் சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள் அண்ணா சொன்னபடி கண்டு நன்மை தேடுங்கள் நல்லாயிரத்தோடும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ முன்னேற பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் வாழும் ஏழை வளர்ந்த முகத்தை பார்க்கும் போது இன்பம் நாம் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் பாடு மேலே வளர்ந்த முகத்தை காணும் போது இன்பம் ஆசையால வந்த துன்ப சுயநலத்தின் பிள்ளை ஆசையோடு வந்த துன்ப சுயநலத்தில் பிள்ளை சுயநலமே இருக்கும் என்று அமைதி என்றும் இல்லை நல்லாயிருக்கோம் நாடு முன்னேற இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்கிறது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் விருந்து கிடக்குது காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்கிறது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் இருந்து கிடக்கிறது பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே பார்ப்பதெல்லாம் மனித இதயமே பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே அமைதி நிலவுமே நீங்க நீங்கள் நல்லாயிருக்கோம் நாடு முன்னேற இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக நதியை போல நாமும் நடந்து பயன்பெற வேண்டும் கடலை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும் நதியைப் போல நாமும் தொடர்ந்து பயன்பெற வேண்டும் கடலை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும் வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும் வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும் வாழும் வாழ்க்கை உலகில் எங்கும் விளங்கிட வேண்டும் விளங்கிட வேண்டும் நீங்க நீங்கள் நல்லாயிருக்கோம் நாடு முன்னேற இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக எண்ணி துணிக கர்மம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னால பல தடவை யோசிக்கலாம் பல தரம் இல்லையா ஆமா சார் காலை அதுக்கு தான் முன் வைத்த காலை பின் வைக்காதுன்னு ஒரு பழமொழி உண்டு எண்ணி துணிக கர்மம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு கை தட்டலாம்னு ஆசை இருக்கு தட்டுவதா வேணாமான்னு யோசனை இருக்கு தட்டுனா என்னன்னு சொல்லுவாங்களோ என்ன அப்படின்னு ஒரு தனியா ஒரு ஆளா தட்டினா என்ன இவன் பைத்தியமா இவன் மட்டும் தட்டிட்டு இருக்கானே இப்படி நினைக்கிறது உண்டு தானே ஆமா. தட்ட வேண்டிய இடத்துல எல்லாம் தட்டுறது இல்லை தட்டக்கூடாத இடத்துல தட்டுனதுனாலதான் நம்ம இந்த அளவுக்கு இருந்திருக்கிறோம் இதுதான் இல்லையா
நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்கறது? இந்த ஏளனம் இங்க இருக்கு. ஆனாலும் நட பாருங்க, கை தட்டினா மாரடைப்பு நோய் வராதுன்னு கண்டுபிடிச்சிருக்கு இன்னைக்கு விஞ்ஞான ஆய்வு. அந்த விஞ்ஞானத்திலயும் அமெரிக்காக்காரன் தான் முதல்ல கண்டுபிடிச்சு சொல்றேன். எப்படி நம்ம ஆளு சொன்னா யாரும் ஏத்துக்கிறதே இல்லை. ஏன் அமெரிக்கா என்ன காரணம்? அதான் நீ வந்துட்டார் இவர் சொல்றதுக்கு. ஆமா, பெரிய இவர் சொல்லி நம்ம கேட்கணுமாக்க சொல்றாங்களா இல்லையா? அப்படி சொல்றாங்க. முன்ன விட்டு பின்னால பேசுறதுக்கு தானே ஆள் இருக்கு. முகம் பார்க்கும் போது ஒண்ணு, முகம் பார்க்காத போது ஒன்று, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும்னார் வள்ளல் பிரானார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி. பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான் கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறக்கிறார். நீங்க தாய்மார்கள்லாம் வீட்டு வாசல்ல அரிசி மாவுல கோலம் போட்டாங்க. ஆமா, அரிசி மாவுல எப்போ கோலம் போடுறோம்? இப்ப கிடையாது. இப்பவும் சில இடங்கள்ல அரிசி மாவுல கோலம் போடுற வழக்கம் இருக்கு. ஆனா சில நிறைய பகுதிகளில் இல்லை. ஆனாலும் அரிசி மாவுல கோலம் போட்டோம். எதுக்கு? எறும்பு சாப்பிடும். எறும்பு சாப்பிட்டா வம்சம் நல்லா இருக்குமேங்கிறது ஐதீகம். ஐதீகம் அப்படியே தான் இருக்கு. கோலம் போட முடியல. பழைய சோறு சாப்பிடும்போது எறும்பு கிடந்தா எடுத்து போட்டு சாப்பிடு, கண்ணு நல்லா தெரியும்னு சொல்லி வளர்த்தாக பெத்தவங்க. சோத்துல எறும்பு கிடந்தா எடுத்து போட்டதுனால கண்ணு தெரியாது. உண்மையிலேயே எறும்புகளுக்கு கண்கள் கிடையாது. கண்ணு இல்லாத சீவராசி எறும்பு. எறும்புக்கு உணவு கொடுத்தா வம்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஐதீகம் நம்ம கிட்ட இருந்துச்சு. அதனாலதான் அரிசி மாவுல கோலம் போட சொன்னோம். இன்னைக்கு நிலைமை அப்படியா இருக்கு. அரிசி மாவுல கோலம் போட்ட காலம் போய் வீட்டுக்குள்ள எறும்பு வரக்கூடாதுன்னு கோடு கிழிக்கிறோம். ஒரு குச்சி கண்டுபிடிச்சிருக்காங்களே, எறும்பு சாப்பிஸ். கிழிச்ச கோட்டை எறும்பு தாண்டலை. நான் கேட்கிறேன், எறும்புக்கும் பகுத்தறிவு வந்துருச்சாக்குன்னு நினைக்கிறேன். ஆனாலும் எறும்பு பயப்படுது, தாண்டினா செத்துருவோம்னு. மனுஷனுக்கு அந்த பயமே இல்லை. எவ்வளவு பெரிய அக்கிரமம் இருக்கு, அம்புட்டையும் செய்யற. நாட்டுல நேர்மையா இருக்க முடியல, தெரியுமா இல்லையா? நேர்மையா இருந்தா பொழைக்க தெரியாதவங்கிற அப்படின்னு சொல்லி, நேர்மையா இருக்கணும் பூரா பொழைக்க தெரியாதவன், அயோக்கியத்தனம் பண்றேன் பூரா புத்திசாலின்னு பேர் வாங்குறேன். விளங்கு மாட நாடு விளங்குமா? நினைச்சு பாருங்க எப்படி போய்கிட்டு இருக்கு. என்ன சிந்தனை நாளைய தலைமுறை என்ன தெரியுமா உங்களுக்கு? என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணி ஆகணும். தெனை விதைச்சா தினையா இருக்கலாம், வேணை விதைச்சா வினையா இருக்கலாம். அதனாலதான் வள்ளுவர் கூட போறாரு, இன்னைக்கு இல்ல என்னைக்கோ ஒரு நாள் தன்னஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும். பதவி இருக்கு, அதிகாரம் இருக்கு, பணம் இருக்கு அப்படின்னு நினைச்சு தண்டனையில இருந்து தப்பிடலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்க பதவியும் அதிகாரமும் பணமும் தண்டனையை வேணா தள்ளி போடலாமே தவிர தப்பிக்க ஒரு நாள் இயலாது. இது கர்மத்தின் வினை, இது பிரபஞ்சத்தினுடைய பொது விதி. அதனாலதான் அவர் சொன்னாரு, தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும். அதனால என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணணும். அதை நல்லதை விதைச்சா நல்லதை அறுக்கலாம், அல்லதை விதைச்சா அல்லதைத்தான் இருக்க வேண்டும் என்ற பிரபஞ்சத்தினுடைய பொது விதி. ஆக தாய்மார்கள் 10 பேர் இருக்கிறீங்க. வாரத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு போனா, குளத்துக்கு போனா, வயலுக்கு போனா, ஏதோ ஒரு வேலையா வெளியில போனா, வாரத்தில் ஒரு நாள் கோழி கொத்தாத மொய் குருணைன்னு சொல்லுவோம், பச்சரிச்சு குருணை ஒரு கைப்பிடி. எங்கேயாவது செல்லும் பொழுது வழியில எங்கேயாவது எறும்பு புத்து கண்டா போடுங்க. 1000 பேருக்கு அன்னதானம் இட்ட பலன் உங்கள் வீடு வந்து சேரும். இது சத்தியமான உண்மை. காஞ்சி பெரியவருடைய வாக்கு, அருணகிரிநாதருடைய வாக்கு, வாரியார் சுவாமிகளுடைய வாக்கு. ஏன் சொல்றேன்? எதை செஞ்சாலும் அதுக்கு ஒரு பலன் இருக்குன்னு. ராமநாதபுரம் சமஸ்தானம் விஜயரகநாத சேதுபதி மன்னர், மொத்தத்தில் எல்லாரும் சமஸ்தானத்துக்கு சேதுபதி மன்னர்கள். சேதுபதி மன்னர்களுக்கு ஒரு வரலாறு இருக்கு தெரியுமா? தாய்மான சுவாமின்னு திருச்சியிலிருந்து வந்த ஒரு ஞானியை இறந்து விட்டார் என்ற செய்தி கேட்டு அது இறந்தாரா இறக்கவில்லையா என்று அதை விசாரணை செய்யாமல் அந்த ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு சொந்தமான மயானக்கரில் எரிக்க சொல்லி உத்தரவு போடுறாங்க. அவர் தியானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. விறகுகள்லாம் வச்சு அடுக்கி தீ வச்சாச்சு. தீ வச்ச உடனே சூடு பட்ட உடனே சிதையை தள்ளி எழுந்து பாடி மறைஞ்சதாக வரலாறு சொல்லுது. பாடிய பாட்டு 100 வித்தக சித்தர் கணம்னு. அப்படி 40 வயசுல தாய்மான சுவாமிக்கு உயிரோட தீ வச்ச பாவம் இன்னைக்கு வரைக்கும் சமஸ்தான சேதுபதி மன்னர்கள் ஆண் வாரிசு 40 வயசை தாண்டல. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு எச்சரிக்கை உணர்வு நமக்கு வேண்டும். ஆகினால இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது வரலாறுகள் நிறைய கற்பித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த வரலாறுகள் நமக்கு மிக முக்கியம் என்ற காரணத்தினால் நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி, நாடகமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நாடகமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் வாழி காவேரி. மலை தொடரில் அவதரித்தாய், அடைந்த மலை தொடரில் அவதரித்தாய், இந்த அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய். அடைந்த மலை தொடரில் அவதரித்தாய், இந்த அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய். நடந்த உன் வழி எல்லாம் நலமளித்தாய், நடந்த உன் வழியெல்லாம் நலமளித்தாய். தங்கையர் உனை வணங்கவும் மலக மட்டும் சோலைகள் நெருங்கவும், இன்பையாழிசை முழங்கவும் செவியில் செந்தமிழ் தேன் வழங்கவும், இன்பையாழிசை முழங்கவும் செவி செந்தமிழ் தேன் வழங்கவும், அலைந்து நெளிந்து
நன்றி நன்றி நன்றி. காவிரி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. இன்றைய நிலைக்கு காவிரிலையும் தண்ணி போகுது, கொள்ளிடத்திலையும் தண்ணி போகுது. ஆமா. இந்த பாட்டு எழுதும்போது காவிரி நடந்து வந்திருப்பா போல. ஆமா. அதுக்கப்புறம் தவந்து வந்திருக்கிறான், அதுக்கப்புறம் உருண்டு வந்திருக்கிறான். மொத்தமாக அப்புறம் சொட்டு சொட்டா வந்து காவிரியில் தண்ணி திறக்கிறனா கர்நாடகக்காரங்களுக்கு வலிக்குது. கர்நாடகத்திலேருந்து காவிரி வர மாட்டேங்குது, மற்ற எல்லாம் இங்கே வந்துடுது. ஆமா. என்னத்தை சொல்றது? ஆனாலும் பாருங்க, காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சு எத்தனை ஆண்டுகள் ஆச்சு, இன்னும் தீர்வு கிடைக்கல. ஏன் கிடைக்கல? எல்லாருக்கும் தண்ணி ரொம்ப முக்கியம். நீரின்றி அமையாது உலகு, யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்குன்னு வள்ளுவர் பாடுறாரு. தண்ணி இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. அத்தனைக்கும் தண்ணி தேவைப்படுது. இந்த பூமியோ பிரபஞ்சமோ 3/4 பங்கு கடலால் சூழப்பட்டது, நீரால் சூழப்பட்டது. 1 பங்கு தான் நம்ம வசிக்கிறோம். இந்த வசிக்கிற பூமியில மனிதர்கள் 800 கோடி பேர். 800 கோடி பேருக்கு மக்கள் இருக்கு. தண்ணி இருக்கான்னா தண்ணி 200% தான் இருக்கான், மேலே இல்லை. அப்படின்னா எவ்வளோ பற்றாக்குறையில் நம்ம வாழ்கிறோம். அப்படி வீணா போய் கடல்ல கலக்குது காவிரி தண்ணி. அதை சேர்த்து வைக்க நாட்டில் திட்டம் இல்லை. பச்சை தண்ணி வீணா போகுது கடல்ல. காவிரி கொள்ளிடத்தில் பூம்புகார் என்ற காவிரி பூம்பட்டினத்தில் கடல்ல கலக்குது. வீணா போன பல லட்சம் கண்ணாடி தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கு நாட்டில் ஒருத்தனுக்கும் திப்பு இல்லை. ஆனால் பச்சை தண்ணியை காசிக்கு விற்கிறதுக்குன்னா மூளை ரொம்ப வேலை செய்யுது. ஆமா. எவ்வளோ ஆபத்தான உலகம், எவ்வளோ ஆபத்தான பயணம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நெல் மூடையெல்லாம் தண்ணிக்குள்ள முளைச்சி போச்சு, உணவு தானியம் முளைக்குது. எதற்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணுமோ அதுக்கு பாதுகாப்பு இல்லை. எதெல்லாம் பாதுகாக்க கூடாதோ அதையெல்லாம் பாதுகாக்குது இந்த மனித சமூகம். அதுதான் ரொம்ப வேதனையான விஷயம். எங்கே போய்கிட்டு இருக்கு இந்த நாடு, என்ன நடக்குது, என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம், நாளைய தலைமுறைக்கு என்ன வைத்திருக்கிறோம் என்ற நச்சிந்தனை இல்லாது கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்க்கை வாழ்ந்தால் அதுவா வாழ்க்கை? வாழ்க்கை என்னும் சட்டம் சுற்றிக்கிட்டே இருக்குது. சக்கரம் கீழே இருக்கிறது மேலே போகுது, மேலே இருக்கிறது கீழே வருது. அதானே வாழ்க்கை. என்னென்னலாம் நடக்குது. ஆனால் நடக்கிற உலகத்தில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம். சாப்பிட்டீங்களா? அல்லோதமா எல்லாரும் சாப்பிட்டா நல்ல சாப்பாடு. ஆமா. சைவம் இருந்து சைவம் அசைவம் ரெண்டுமே. ஆமா இருந்துச்சு. முட்டை சாப்பிட்டீங்களா? ஆமா. கோழி முட்டை. ஆமா. நாட்டுக்கோழி வளர்க்குறாங்கல்ல நாட்டில். நாட்டுக்கோழி இருக்கு. நாட்டுக்கோழி மாதிரியே இன்னொரு கோழி வந்துருச்சு. எல்லாத்துலயும் 2 வந்துருச்சு. ஆமா. எது உண்மைன்னு கண்டுபிடிக்க முடியல. அசல் இருந்தா நகல் ஒன்று இருக்கு. அதனால ரொம்ப குழப்பமாகவும் இருக்கு. ஆனாலும் நாட்டுக்கோழி முட்டை, அதுலேயும் கோழியும் சேவலும், அதாவது பெட்டக்கோழியும் சேவலும் சேர்ந்து இணை சேர்ந்து முட்டையிடும். அதைத்தான் அடை வைக்கணும். அது அவயத்தில் 22 நாள். அதுலேயும் பாருங்க 10 முட்டை 20 முட்டை நட வைப்பா. இன்னொரு சேவல்ல சேராம கோழி முட்டை இடுமா. அது இடாது. ஆமா, அதான் குப்பை அணைஞ்சு முட்டை இடுதுன்னு சொல்லுவா. அதான் கூ முட்டை. ஆமா, அது முட்டை பொறிக்கவே பொறிக்காது. இப்படி 22 முட்டை வச்சோம்னா அதுல 1-2 பொறிக்காம போற முட்டைக்கு பேரு கூ முட்டை. கூ முட்டை. இப்ப நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிற முட்டையெல்லாம் எங்க இருந்து வருது? நாமக்கல். நாமக்கல் முட்டை மாநகர நாமக்கல். அதுவும் கோழி குஞ்சு பொறிக்குது. ஆனா சேவல் சேராம பொறிக்குது, அடை வைக்காம பொறிக்குது, வெப்பத்தினாலே பொறிக்குது. ஆனா நம்ம வந்து அடை வச்சோம்னா பொறிக்குமா? அது பொறிக்காது. பொறிக்காத முட்டை கூமுட்டை. அப்ப கூமுட்டையை சாப்பிட்ற நீங்க எல்லாம் கூமுட்டை தான். எல்லாரும் கூமுட்டை தான். நம்மளை கூமுட்டை ஆக்குறதுக்கு பல கூமுட்டை உட்காந்து யோசிக்கிறேன். சும்மா இல்ல. இங்க நான் என்ன பேசணும், நான் என்ன உடுத்தணும், நான் என்ன சாப்பிடணுங்கிறத யாரோ ஒருத்தன் தீர்மானம் பண்றேன். நாடகம் நடத்தணும்னா எத்தனை பேர்ட்ட அனுமதி வாங்க வேண்டியிருக்கு. நாடகம் மட்டும் இல்ல, எந்த விழாவானாலும் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது தமிழகம். நமது உரிமை, நமது இலக்கு எல்லாம் நம்ம சரியாதாரமா முடிவு பண்ண முடியுமா? முடியல. இல்ல நமக்குன்னு ஒரு சங்கம் இருக்குல்ல. சங்கம் திட்டம் போடுது இல்ல. சட்டத்தை யாரு மதிக்கிறா? மதிக்கிறீங்களா நீங்க எல்லாம்? சரி விடுங்க, ஏதோ ஒன்று நடக்குது. நான் பாட்டில் உண்மையை பேசி பொல்லாதவன் ஆகிட்டே. ஆமா, ரொம்ப பகை ஏற்படுது. நல்லவர்களுக்கு தான் இந்த நாட்டில் பகை இருக்கு. மிக மிக நல்லவர்களாக இருப்பது ஆபத்தினார் மேல்நாட்டறிஞர் பெர்னாட் ஷா. பாத்தீங்களா? மிக மிக நல்லவர்களாக இருப்பது ஆபத்தினார் மேல்நாட்டறிஞர் பெர்னாட் ஷா. நபிகள் நாயகத்தை கல்லால் அடிச்சது இந்த உலகம். இயேசுநாதரை சிலுவையில் இருந்த இந்த உலகம். அப்பர் பெருமான கல்லுல கட்டி கடல்ல போட்ட மகேந்திர பல்லவன். ஞான சம்பந்தர் குடியிருந்த மரத்துக்கு தீ வச்சான் ஜமனர்கள் மதுரையிலே. இந்த உலகம் உருண்டேன்னு கண்டுபிடிச்ச விஞ்ஞானி கல்லூரியை உருட கொளுத்தியது இந்த உலகம். மகாத்மாவை சுட்டது இந்த உலகம். இதை விட என்ன வேணும்? வீட்டுக்கு வீடு ஆட்டுக்குட்டி புள்ள மாதிரி வளர்க்குறோம். ஆடு புள்ள மாதிரி வளருது. மச்சான் வீட்டுக்கு வந்துட்டா அதுக்கு ஆயுசு முடிஞ்சு வருது. எந்த ஆட்டுக்குட்டியாவது பேரம்பேத்தி எடுத்து செத்துருக்கா? ஆடு கடிச்சு மனுஷன் ஜாகலை, கோழி கொத்தி மனுஷன் ஜாகலை, மாடு கடிச்சு மனுஷன் ஜாகலை, மீன் கடிச்சு மனுஷன் ஜாகலை, அதெல்லாம் கடிச்சு மனுஷன் ஜாகலை. நான் ஒன்றும் சொல்லலை. ஆடு செய்வோம், மாடு செய்வோம், மான் செய்வோம், குரங்கு செய்வோம், யானை செய்வோம். மனுஷன் மட்டும் ஜெய்வம்னா சாப்பிட வர்றதில்லை. ஆடு மாடு மனுஷனுக்கு பல்லு தட்டையா வைத்தான் இறைவன் தாவரத்தை உண்ணுவதற்காக. நாய் நரி புலி சிங்கத்துக்கு பல்லு கூர்மையா இருக்கு, ஏன்? மாமிசத்தை உண்ணுவதற்காக. ஆடு மாடு மனுஷனுக்கு கடவா பல்லு இருக்கு, வியர்வை சுரப்பி இருக்கு, அதனால தாவரம் உண்ணணும். நாய் நரி புலி சிங்கத்துக்கு பல்லு கூர்மையா இருக்கு, வியர்வை சுரப்பி இல்லை, கடவா பல்லு இல்லை, அதனால அதெல்லாம் மாமிசம் சாப்பிடும். இங்க 2 விதமான கோட்பாடுகள் இருக்கு. நீங்க பாருங்க, பூமியை 2 விதிக்கு கட்டுப்படுது. ஒன்னு இயங்கு, இன்னொன்னு இயக்கம். அதனாலதான் எங்க ஐயா வாரியார் சுவாமி சொல்றான், மனுஷன் செத்தா புதைக்கிற இடம் சுடுகாடு, மனுஷன் செத்தா புதைக்கும் இடம் சுடுகாடு, மாட்டையும் ஆட்டையும் கொண்டு புதைக்கிறீல வயிறு என்ன சுடுகாடான்னு கேட்கிறார். 40 வயசுக்கு மேலேயாவது உடல் நலம் கருதி சைவத்துக்கு மாறலாமே அப்படின்னு சொல்லுவா இல்ல. ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு, ஆணைக்கும் பூனைக்குமா காலம்? ஆணை அப்படின்னா பசுவோட நெய்,
ஆனா பசு, பசுமாறுல இருக்கிற பாலை தயிராக்கி, தயிரை கடைஞ்சி வெண்ணெயாக்கி, அதை உருக்கி நெய்யாக்குனா அது பசு நெய் சாப்பிட்றதுக்கு ஒரு வயது உண்டு. ஆமா. பூனைனா பூவில இருந்து வரக்கூடிய தேன் சாப்பிட ஒரு காலம் உண்டு. 40 வயசுக்கு கீழே நெய் சாப்பிடணும், 40 வயசுக்கு மேலே அந்த தேன் சாப்பிடணும். அதான் கொழுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளுன்னு பழமொழிகள் எல்லாம் நமக்கு தத்துவார்த்தமாக சொல்லியிருக்கு. இருந்தாலும் தேசியமும் தெய்வீகமும் இரு கண்களாக மதித்த அந்த பெரியவரை மதிக்க வேண்டும். கிராமத்தார்களுக்கு என் அன்பான வேண்டுகோள், பின்பக்கமாக ஒரு பாதை வைங்க, கலைஞர்கள் வெளியில் போய் வர. 2 பக்கமாக அடைச்சிவிட்டு இந்த வழியாக போக வைக்காமல், நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் நிறைய சொல்லிக்கிட்டே வர்றேன். தயவுசெய்து இதை ரொம்ப எடுத்து தனியாக போடுங்க. இந்த கலையரங்கம் கட்டும்போது கலைஞர்கள் உள்ளே உட்கார்ந்துருக்கணும். அவர்களுக்கு அவசரம்னா பின்னால் போகிறதுக்கு வழி வச்சு கட்டணும். ஆடு மாடுகளை போட்டு அடைக்கிறது மாதிரி வைக்காமல் தயவுசெய்து அடுத்த வருஷமாவது பின்பக்கம் ஒரு பாதை வைங்க. அதனால முக்குளத்து வீரசிங்க முத்துராமலிங்க தங்கம், முக்குளத்து வீரசிங்கம் முத்துராமலிங்க தங்கம், மக்களை தவிக்க விட்டு மரணமான செய்தி கேட்டு மனங்களங்கிடலானோ இவர் மறைந்த முகத்தை காணும். ஐயா மனங்களங்கிடலானோ இவர் மறைந்த முகத்தை காணும். நெஞ்சுறுதி கொண்டவரா நேதாஜி ஸ்நேகிதரா, அஞ்சாத வீரசிங்கம் 56 வயதுக்குள்ளே அவனி வாழ்வை துறந்தார். இவர் அமரராக மறைந்தார். அவனி வாழ்வை துறந்தார். இவர் அமரராக மறைந்தார். செய்தி கேட்டு இந்தியாவில் உள்ள மக்கள் இதயம் துடிக்கலாச்சு, நாடு இருளடைஞ்சுமே போச்சு. ஐயா இதயம் துடிக்கலாச்சு, நாடு இருளடைஞ்சுமே போச்சு. அன்று ஒரு காலத்திலே ஆகஸ்ட் போராட்டத்திலே ஒன்றுபட்ட வெள்ளையனை ஒழித்திடவே வேண்டும் என்று ஆர்வத்தோடு குதித்தார். தேவர் ஆங்கிலேயரை எதிர்த்தார். நம்ம ஆர்வத்தோடு துணிந்தார். தேவர் ஆங்கிலேயரை எதிர்த்தார். நடமட முடியாமலே நாளுக்கு நாள் மெலிந்து விட்டார். உடல் நலம் மிகவும் கெட்டு உள்ளத்திலே கவலைப்பட்டு உருவங்குலைந்து இருக்க இதை உணர்ந்து மக்கள் துடிக்க. உருவங்குலைந்து இருக்க இதை உணர்ந்து மக்கள் துடிக்க. 6 மாதம் மதுரையிலே, அதற்கடுத்து வேலூரிலே செய்து வந்த சிகிச்சையினால் சிறிதளவு குணமடைந்தார். தெளிவு பட்டு நடந்தார். தேவர் திருநகரில் இருந்தார். நம்ம தெளிவு பட்டு நடந்தார். தேவர் திருநகரில் இருந்தார். திருநகர் பங்களாவில் தேவர் மகான் இருக்கையிலே மறுபடி மேனி எல்லாம் மங்கியதோ ரேகமெல்லாம் உருவங்குலைந்து இருக்க இதை உணர்ந்து மக்கள் துடிக்க. உருவங்குலைந்து இருக்க தேவர் வணங்க. மாவீர மதுரையிலே மகாலட்சுமி இல்லத்திலே, மாவீர மதுரையிலே மகாலட்சுமி இல்லத்திலே தென்னகத்து பெருந்தலைவர் சேவை செய்தார். ஆதியிலே யாக தீபமானார். தேவர் தெய்வமாகி போனார். யாக தீபமானார். தேவ தெய்வமாகி போனார். பொழுது விடிந்ததம்மா புதன்கிழமையானதம்மா, பொழுது விடிந்ததம்மா புதன்கிழமையானதம்மா. செவ்வாய்க்கிழமை அன்று சேவல் 5 மணிக்கு தேவர் உயிர் ஒடுங்க இந்த தேசம் எல்லாம் நடுங்க. ஐயா தேவர் உயிர் ஒடுங்க இந்த தேசம் எல்லாம் முடிக்க. அக்டோபர் மாதசனியா 63 வருஷம் 8வது மாதம் எல்லாம் எங்கள் முத்துராமலிங்கம் இறந்த செய்தி மறக்க அந்த கட்சி கொடிகள் இறக்க. அம்மா இறந்த செய்தி மறக்க தேவர் கட்சி கொடிகளும் பறக்க. ராமநாடு சிவகங்கை ராஜாக்கெல்லாம் வந்திருந்தார். ராமநாடு சிவகங்கை ராஜாக்கெல்லாம் வந்திருந்தார். பெருந்தலைவர் காமராசர் கருத்துடனே தந்தி அடித்தார். மக்கள் மனது கலங்கி அங்கே கண்ணீரத்தா வடிக்க. ஐயா சிந்தை நொந்து வாழ அங்கே தேவி கண்ணீர் வடிக்க. தென்னகத்து அறிஞர் அண்ணா, திரைநடிகர் எம்ஜிஆர், மந்திரி ராமஜாபு மதுரை தேவர் சகாயமோ, மந்திரி ராமஜாபு மதுரை தேவர் சகாயமோ. சமுத்திரம் போல் சனங்கள் தேவர் சடலங்கண்டு வணங்க. ஐயா சமுத்திரம் போல் சனங்கள் தேவர் சடலங்கண்டு வணங்க. முத்து மூக்கையா தேவர் என்னம்மா சுப்புராமன். முத்து மூக்கையா தேவர் எம்மா முத்துராமன். சின்ன கருப்பையா தேவர் சீமச்சாமி மாரிச்சாமி. சமுத்திரம் போல் சனங்கள் தேவர் சடலங்கண்டு வணங்க. ஐயா சமுத்திரம் போல் சனங்கள் தேவர் சடலங்கண்டு வணங்க.
நோக்கி தங்கமணியும் வந்து இருந்தா சமுத்திரம் போ சனங்கள் தேவர் சடலம் கண்டு வணங்க அவன் சமுத்திரம் போல் வணங்க தேவர் சடலம் கண்டு வணங்க கண்ணகி சத்திய மோகன் காரைக்குடி கணேசனும் கண்ணகி சத்திய மோகன் காரைக்குடி கணேசனும் கருணாநிதி கூட அங்க கண்ணீரத்தா வடிக்க ஐயா காக்கா உருவி கூட அங்க கண்கலங்கிமே வாழ நல்லவரும் நம்ம முத்து ராமலிங்க தேவருக்கு நல்லவரும் நம்ம முத்து ராமலிங்க தேவருக்கு மல்லிகை முல்லை ரோசா மலர்களான மாலை கட்டி அழகு சப்பர தேரு இதை அலங்கரித்து விட்டாரு அழகு சப்பரத்தோடு அது அலங்கரித்திருக்காரு சொந்த ஊரில் அடக்கம் செய்ய சொல்லி வைத்து இறந்ததினால் சொந்த ஊரில் அடக்கம் செய்ய சொல்லி வைத்து இறந்ததினால் 12 மணி அடிக்க பல்லாக்கையும் தூக்கிடவே 12 மணி அடிக்க பல்லாக்கையும் தூக்கிடவே மத்தியானமாக 2 மயிலினங்கள் கூவ ஐயா மத்தியானமாக தேவ மறந்த மயில்கள் பச்சப்படி பசும்பொண்ணுக்கு எடுத்து சென்றார் வேகமாக பசும்பொன்னில் அடக்கம் செய்து பால்களித்து மாலையிட்டார் எப்பேற்பட்ட துயரம் இங்க இருந்து எழுங்க விவரம் அம்மா எப்பேற்பட்ட துயரம் இல்லை இருந்து எடுக்க விவரம் யாரு வண்டி ரயில்களிலே ரதரிலே மொட்டாரிலே ஆர்வமுடன் தலையை முட்டை அடித்து கொண்டு பசு பொண்ணுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அழுது கொண்டுமே போக ஐயா ஆயிரக்கணக்காக மக்கள் அழுந்து கொண்டுமே போக தென்னகத்து பெருந்தலைவர் முத்து ராமலிங்கம் தென்னகத்து பெருந்தலைவர் தேவர் முத்து ராமலிங்கம் தெய்வலோகம் கிளம்ப மக்கள் தேம்பி அழுது புலம்ப ஐயா தெய்வலோகம் கிளம்ப மக்கள் சேமி அழுது புலம்ப பாவலரம் பச்சையப்பன் பாடிவிட்டார் கவி தொடுத்து தேவர் உடலும் மறைவு இந்த தென்னாட்டு